ஹை விவாஸ், நான் உங்கள் யஸ்வந்த். இந்த வீடியோவில் ஜெயிலர் இது ரிவ்யூ கிடையாதுங்க. ஜெயிலர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல்னஸ் கிடைச்சுன்னு உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் தான். ஒரு மாஸ் படம்னா என்ன நம்ம நினைக்கிறோம்? வசனம் இருக்கணும், அடிச்சிக்கணும், வன்முறை இருக்கணும், கத்தம், இந்த மாதிரி போர்ஷன்ஸ் இருந்தாலும் மாஸ் படம்னு நினைக்கிறோம். ஆனால் ஜெயிலர் படம் அப்படி கிடையவே கிடையாது. முத்துவேல் பாண்டியன் வந்து அவனோட கேரக்டர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அமைதியான ஃப்ளாட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவனை எங்கேயுமே நான் இப்படி தான் சொல்லிக்க மாட்டான். அவனோட நடை, உடை, அவனோட வசனங்கள், ஸோ அவனோட ஐ கான்டாக்ட் எல்லாமே வந்து ஒரு அமைதியின் ஃப்ளாட்டாவே இருக்கும். ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு கலவரம். அந்த கலவரத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு முத்துவேல் பாண்டியன் வரான்னு சொல்லும்போது, அந்த அமைதி ஒரு நிமிஷம் குடுக்குறாங்கல்ல, அந்த அமைதி தான் அங்க பவர். அதுதான் அந்த படத்தோட மாஸ், அந்த கேரக்டரோட மாஸ்ன்னு கூட சொல்லலாம். இங்க மாஸ் வந்து சத்தத்துல இல்ல, அமைதியில தான் வந்துச்சு. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஸ்கோரே. அது டைரக்டர் நெல்சன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளாட்டா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அதே மாரி அவங்க அந்த சிலை கடத்திட்டு போகும்போது, யோகி பாபா வந்து ஹைவேல நிக்க வைக்கிறது, அங்க ஒரு அமைதிய குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஃப்ளாட்டா இருந்துச்சு. அந்த ஃப்ளாட்டா ஆகும்போது, என்னடா அமைதி ஒரு மாரி போய்க்கிட்டே இருக்கு. இது எப்ப வெடிக்கும்னு ஒரு டென்ஷன் நமக்கு குடுக்குறாங்கல்ல ஸ்க்ரீன்ல. அந்த டென்ஷன் தான் இந்த படத்தோட மாஸ்ன்னே சொல்லுவேன். ரஜினி வந்து அட்டாக் பண்ண போவாரு. ரஜினி இப்படி அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டான ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். தமிழ் சினிமாவுல ஒரு மாஸ் படம்னா பெரிய வசனம் இருக்கணும், பெரிய பிஜிஎம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு அமைதியா நம்ம கொண்டு போறோமோ, அந்த அமைதிக்கு பின்னாடியும் ஒரு மாஸ் இருக்கு. அமைதி எப்பயுமே பலவீனம் இல்ல. அது ஒரு மாஸ்ன்னு சொல்லிட்டு நெல்சன் வந்து வச்ச விதம், இந்த படம் ரொம்ப தூக்கி சாப்பிட்டுருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி அடிச்ச படமா கூட இருந்தாலும், இத வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பூக்ஸம்ஸ் கிடைக்கும். அமைதியிலும் இப்படி ஒரு வைக்க முடியுமா? ஜெயிலர், அமைதியின் மாஸ். இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படம். எமோஷனலா கூட இருக்கட்டும். அந்த எமோஷனலா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் வந்து அமைதியா தான் கொண்டு போவாரு. தன்னோட பையன சாகடிக்கணும் அப்படிங்கும்போது, அப்படியே அந்த இடத்துல ஒரு மைல்டான ஒரு அமைதி வரும். அந்த அமைதிய அப்படியே வந்து ஒரு தன்னோட செய்கை மூலியமா வந்து முடிப்பாரு. வெடிக்க வைப்பாரு அந்த போர்ஷன. அப்படி இருக்கும். தன்னோட எமோஷனல் தான் பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கும்போது, அந்த எமோஷனல வந்து அவர் எப்படி காமிப்பாருன்னா, ஒரு ஃப்ளாட்டா போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளாட்டான விஷயத்துல அப்படியே மேல பார்த்தா அந்த அந்த எமோஷனல் காட்டும்போது, அங்கேயும் ஒரு சின்னதான ஒரு மைல்டான ஒரு அமைதி இருக்கும். இந்த மாரி விஷயம்லாம் ஜெயிலர் படத்துல நெறைய இருக்கு. ஜெயிலர் அமைதியின் மாஸ் தான். இது எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. அ மறக்காம நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. See you the next video. Bye. Love you to all.